வணக்கம் உறவுகளே. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்பது மகிழ்ச்சி. இன்றைய தினம் ஒரு ஒரு சிறந்த ஒரு முயற்சியாளர் தொழிலாளியை நான் சந்தித்தேன். அதில் பார்த்தீங்கன்னா என்ன பக்கத்தில் இருக்கிற சத்யரூபன் அண்ணன். அண்ணா வணக்கம். வணக்கம். அண்ணா எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறோம். எப்படி வியாபாரங்கள் போகுது போகுது, பிரச்சனை இல்லை. சரி, என்ன வியாபாரம் செய்கிறீங்க நீங்கள்? இதன்னா உடுப்பு துவைக்க லிக்விட் விற்கிறோம். ஓகே. இது இதை விற்று தான் நான் குடும்பத்தை கொண்டு நடத்துகிறேன் நான். சரி, உங்களோட குடும்பம் எத்தனை பேர்? நானும் மனசையும் மகனும் 3 பேர். 3 பேர். நீங்கள் இருக்கிறது பருத்துறை பார்த்தீங்கன்னா பருத்துத்துறையில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு இந்த லிக்யூட் சோப் விற்கிறதுக்காண்டி இப்போ யாழ்ப்பாணம் வந்திருக்கிறாரு. நான் அடிக்கடி சந்திக்கிற நபர் தான் ரூபன் அண்ணன். இப்போ கடைசி இப்போங்க நீங்கள் கொடியாமத்துலேருந்து வரீங்க. கொடியாந்து அங்கே கொடுத்துட்டு வரீங்களோ? கொஞ்சம் கொடுத்துட்டு வரேன். சரி, என்ன விலைக்கு விற்கிறீங்க? 550 ரூபா. 550 ரூபா. இந்த ஹை கிளீன் எங்கே இருந்து எடுக்கிறீங்க? எங்கே இருந்து நீங்கள் போடுறீங்க? இது கேகேஎஸ் ரோட்டில் ஒரு அண்ணா கொண்ட தாரை வர எனக்கு. ஆமாம். தந்தா நான் கொடுக்குறேன். என்ன சில்லறையா எடுக்கிறீங்களா இல்லை மொத்தமாக எடுக்கிறேண்ணா? மொத்தமாக ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுப்பீங்க? ஒரு 10 போத்தில் எடுப்பேன். 10 போத்தில் எடுத்து விற்பேன். ஓகே. விற்றா தான் அதை வச்சு தான் உங்களோட குடும்பம் ஓடுது. எவ்வளோ நேரத்தில் கொடுப்பீங்க? இது எங்கே இப்படியே சுற்றி திரியாடும். அவளுக்கும் சுற்றி திரிஞ்சா தான் விற்கணும். சிலாது விற்காமையும் போயிருக்கிறேன். சரி, ஒன்று கொடுத்தவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? லாபம் கேட்கக்கூடாது தானே நான் கேட்குறேன். ஒன்று விற்றா ஒரு 200 ரூபா கிடைக்கும் எனக்கு. 10 விற்றா 2000 காசு கிடைக்கும். அந்த பஸ் காசு எவ்வளோ? பஸ் காசு 160 ரூபா. சரி, என்னென்ன இப்போ சாதாரண நபர்கள் வியாபாரம் செய்கிறது இலவு. ஆனால் இவர் இயற்கையாகவே அந்த பார்வை குறைபாடு ஒன்று இருக்குன்னு. பார்வை குறை. அது என்ன நார்மலாக கிட்ட பார்வை தெரியுமே? குறுகிய பார்வை எந்த அளவுக்கு தெரியும்? ஒரு கிட்ட நீங்க இருக்கிற அளவு தெரியும். இருக்கிற அளவு தெரியுமே, தூர பார்வை தெரியாது. இதை சவாலா வச்சு என்னென்னு உங்களால செய்யக்கூடியதா இருக்கு? இல்லாட்டி ஒரு இடத்துல இருந்து செய்கிற மாதிரியான வேலையை பார்க்கலாமா? என்னன்னா ஒரு இடத்துல இருந்து செஞ்சா வாங்க, அதுகள் கொண்டு போய் தெரிஞ்சாதான் வாங்குங்க ஜனங்கள். இந்த வெள்ளப்புறம் இருக்கிற வழியா தான் நான் கொஞ்சம் கொண்டு தெரிகிறேன். அந்த வெள்ளப்புறம் போவீங்க. உங்களோட ஏன் இந்த சிந்தனை வந்தது இப்படி எல்லா இடம் தெரிஞ்சு செய்யணும்? ஒரு இடத்துல இருந்து போட்டு வித்தா ஜனங்கள் வாங்காது. மக்கள் மத்தியில எப்படி உங்களுக்கு வரவேற்பு இருக்கு? எல்லாரும் நல்ல 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 வரவேற்பு இருக்கு. எடுக்கிறாங்க. சரி, நம்மளுடைய வியாபாரத்தை முறை எப்படி? இந்த லிக்விட் சோப் நீங்க பாய்க்கிறீங்களா? பாய்க்கிறேண்ணா. எப்படி? இது ரிங்ஸ் ஒன்றும் போட தேவையில்ல. ரிங்ஸோ சம்போ சவுகாரம் ஒன்றும் போட தேவையில்ல. இதை ஊற்றி உடுப்பு கழுவலாம். ஊத்தையும் போகும், வாசமும் இருக்குது. இதில் இது எத்தனை லிட்டர் இருக்கு? எத்தனை மில்லி லிட்டர் இதில் மொத்தம்? எத்தனை மில்லி லிட்டர்னா? 1 லிட்டர். 1 லிட்டர் என்ன? 1 லிட்டர்ல எத்தனை கிலோ உடுப்பு துவைக்கலாம்? அப்படின்னு ஒரு மாசத்துக்கு பாய்ச்சி பாவிக்கலாம். போசி மிஷின் எங்கிட்ட இல்லை. போசி மிஷின் ஆக்கலாம் கொடுக்குறேன். நான் தான் தெரியும். எல்லாம் மிச்சம் எல்லாம் இதில் எழுதியிருக்கு. இந்த தொழிலை இப்போ தொடர்ச்சி அப்படி ஓடி 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 விற்பனை செய்ய போறீங்க, இல்லாட்டிக்கு என்ன ஒரு தொழில் ஸ்தாபனம் மாதிரி ஒரு நிறுவனம் மாதிரி இப்போ ஒரு ஐடியா இருக்கு? நான் டைமாக ஒரு சின்ன ஒரு முயற்சி எடுக்கிறேன் செய்யறதுக்கு. எங்களுக்கு முதல்லாம் வேணும் தானே செய்யறதுக்கு. முதல் தேவை முதல் வேணும் உங்களுக்கு? எப்படி ஒரு 2 கிட்ட வேணும். 2 லட்சம். 2 லட்சம் தந்தா என்ன செய்யுங்க? அது அந்த மிஷின் எடுக்கணும். எந்த மிஷின்? அந்த லிக்விட் அடிக்கிற லிக்விட் இப்போ தயாரிக்க போறீங்க. லிக்விட் தயாரிக்கிறதுக்கு என்ன மிஷின் வேணும்? அந்த அங்க இருக்கு மிஷின், லிக்விட் அடிக்கிற மிஷின் இருக்கு. ஓகே. அது இருந்தா நாங்களே தான் தயாரிப்போம். நீங்களே தயாரிப்பீங்க? 2 லட்சம் இருந்தா காணுமோ? காணும். இது மிஷின் ஒரு 16,500 ரூபா. நான் விலை கேட்டேன் யாழ்ப்பாணத்துல. ஆமா, 14,500 இருக்கு. ஓகே. அது எடுத்தா காணும். ஆனா இது இந்த தயாரிப்புக்கு எல்லாமே கெமிக்கல் அனுமதி எடுக்கணும். அனுமதி கெமிக்கல் இல்ல. அனுமதி எடுக்கணும், கெமிக்கல் எடுக்கணும். கொழும்புல போய் ஏன்னா கொழும்புல போய் எடுத்து தர ஆக்கள் இருக்கணும். வீட்டுக்காரங்க சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி
இதை கையாளுக்கு தயாரிக்க கொஞ்சம் கவனமாக தயாரிக்கணும். ஏன்னா அந்த கெமிக்கல்கள் கூட கண்ணுகளில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு இருக்கு. ஆக்களை வச்சு செய்யலாம். மக்கள் செய்யலாம். நாங்கள் லிக்விட் அடிக்கிற ஆக்கள் இருக்கு நம்ம பர்த்டேல. சரி, அடுத்த வருஷம் தொழில் தொடங்க போறீங்க, அப்ப 2 லட்சம் சேர்த்துட்டீங்களா? இல்ல ஆ? செய்யல, முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறது பார்ப்போம். முயற்சி வெற்றி தரும். ம். சரி, நீங்கள் எதிர்நோக்கிற சவால்கள் என்ன? இப்ப இலங்கை என்ற பொருளாதாரத்தோட உங்களோட வாழ்க்கையை கொண்டு போறதுக்கு இந்த உழைக்கிற உழைப்பு நீங்க அன்றாடம் நடமாடித்தான் இந்த லிக்விட்டை வித்தா தான் உங்களுக்கு காசு வருது. ஓ. ஒரு குடும்பத்தை கொண்டு உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு ஓ. என்ன செய்யற? படிக்கிறாரு? இல்ல, 1 வயசும் 4 மாசம். நீங்க சந்திக்கிற சவால்கள் எங்க பொருளாதார ரீதியில் இப்போ நோமலா பார்க்க வேண்டால் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யறதும் கொஞ்சம் பெருமதி கூட கஷ்டம் தான். என்னன்னு இது வித்தா தான் எங்களுக்கு காசு தருவாங்க. சம்பளம் இல்ல, ஒரு போத்தில் கமிஷன் வித்தா தான் எங்களுக்கு காசு கிடைக்கும். அதை வச்சுதான் குடும்பத்தை நடத்துறது. என்ன செய்யறது? நோமலா அந்த உடம்பு 7 மாணாக்களும் இந்த குடிச்சிட்டு ரோட்ல இருந்து எல்லாம் அந்த பிச்சையெல்லாம் எடுத்துட்டுருக்குறாங்க. நீங்கள் நார்மலாகவே உங்கள் கண்ணுகள் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஒரு கிட்ட தான் தெரியும். அதோட இப்படி செய்கிற நீங்களாவே கூறுற அறிவுரை என்ன? இந்த உழைப்பு இல்லாமல் ஏழாண்டு வெளிநாடு போகிறேன் அப்படி இப்படி எல்லாம் திரியிறாக்களுக்கு நீங்கள் கூறுற அறிவுரை என்னன்னு எங்களை மாதிரி இல்லை, வெளிநாடுக்கு போக இலங்கையில இருந்தே நீங்கள் ஒரு முயற்சி எடுத்து செய்யலாம். எங்களை மாதிரி நாங்களும் முயற்சி எடுத்து செய்கிறோம். நாங்கள் ஆட்டை கையேந்தாமல் ரோட்டு வழியை பிச்சை எடுக்காமல் எங்களால் இந்த வேலையை நாங்கள் செய்கிறோம். அதே மாதிரி எங்களை மாதிரி அவையெல்லாம் செய்யணும்னு சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். அதானே? நினைச்சா முடியுமாண்டா முடியும் உண்மையிலே அன்றைக்கு சத்யரூபன்னா எங்களோட கடைக்கு வந்திருந்தார். கஸ்தூரியா ரோட்டில் இந்த முனிசிபல் பில்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற இந்த ஃபாவே சென்டருக்கு வந்திருந்தார். இப்போ அன்னையை சந்திக்கிற ஒரு வாய்ப்புண்டு கிடைச்சது. அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, என்னதான் குறைபாடுகள் இருந்தாலும் உங்களால் முயற்சி செய்தால் ஒரு தொழிலில் சரி ஒரு வெற்றி அடைய முடியும் என்று சொல்லி ஒரு அறிவுரை ஒன்று கூறுகிறேன். எனக்கு அவரை காண்ற நேரம் எனக்கு தோணும், இவரை எப்படி செய்கிற நாங்கள் இன்னும் இதுக்கு மேலால் என்ன செய்யலான்னு தோணும். சரி ரூபன் அண்ணா, சரி உங்கள்ட்ட இந்த பொருளை வாங்கணும் என்றால் உங்களோட நம்பரை பதிவு விடுங்க, சொல்லுங்களேன். என் நம்பர் 077 63 23 357. யாழ்ப்பாணத்தில் நான் அந்த பேங்க் என்ன HMB பேங்கு பக்கத்தில் ஜெயங்கோல் வார்கிட்ட நிற்பேன். ஆக்களுக்கு கூட வேணுமா இருந்தா நான் இடத்துக்கே கொண்டு தருவேன். இடத்துக்கே கொண்டு வரீங்க? ஓ, நீங்க கால் பண்றேன். இப்போ எனக்கு 20 பீஸ் வேணுமாண்டா, டிஸ்கவுண்ட் என்ன இருக்கு உங்கள்கிட்ட? டிஸ்கவுண்ட் இல்லை, 50 ரூபா வட்டி தருவேடா. 50 ரூபா வட்டி தருவேன். 500 ரூபாய் தருவீங்க? 5 ரூபாய் தருவேன். சரி சரி சரி. இந்த காணொலி பார்க்குற உறவுகள் உங்களுக்கு உங்களுடைய அன்றாட தேவைகளுக்கு அப்படியுமே இந்த லிக்விட் தேவைப்படும் ஒரு உடுப்புகள் துவைக்கிறதுக்கு. அன்னையை தொடர்பு கொண்டீங்கன்னா அவருக்கும் வியாபாரம் நடந்த மாதிரி இருக்கும். அதோட அவருடைய அந்த வாழ்க்கையை இன்னும் ஒருபடி உயர்த்தி விட்ட மாதிரி இருக்கும். என்ன அப்படித்தானே? சரி, கடைசி என்ன சொல்ல வரீங்க? கடைசியா என்ன எடுத்து எல்லா மக்களும் உதவுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சரி சரி. அப்ப 2025 பெரிய வியாபாரம் செய்து வேற லெவல்ல வரணும். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். சரி அண்ணா, நன்றி.